வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, நாங்க இருக்கிறது யுஎஸ்ல டாலஸ்ல. ஸோ இங்கே வந்து ஒரு புக் கிளப் மாரி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி, சில குரூப்ஸ்க்குலாம் நாங்க ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில புக் ரீடிங்கில இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மக்கள் சில பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில இருக்க மக்களுக்கு ஒரு புக் ரீடிங் பத்தி நம்ம பேசலான்னு ஒரு Zoom மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருந்தோம். ஸோ அதில சில பேர் அவங்களுடைய புக் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க படிச்ச புக்ஸு, அவங்களுக்கு பிடிச்ச ஆத்தர் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரெக்கார்டிங்க தான் நீங்க இன்னைக்கு கேட்க போறீங்க. ஸோ இது வந்து இனிஷியலா ஓகே டாலஸ்லன்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு நாங்க பண்ணியிருந்தோம். ஆனா இப்போ எந்த லொக்கேஷன்லேருந்து வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் அதோடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் நான் இதில வைக்கிறேன். உங்களுக்கு புக் ரீடிங் பத்தி புக் ரீடிங்கில இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க படிக்கிற புக்ஸ பத்தி ஷேர் பண்ணுங்க. இதே மாரி நம்ம நெறைய மீட்டிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி, ஒரு நியூ ஆத்தர் பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதிலேயே வந்து அ எனக்கு தெரியாத ஆத்தர் பத்திலாம் சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆத்தர் பத்தி, அவங்க எழுதின புக்கு பத்தி அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்போஷரா இருந்தது. ஒரு புது ஜானர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ இதே மாரி நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும் அப்டின்னா, நீங்க இந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம ஃபர்தரா நெறைய மீட்டிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்கோட ரெக்கார்டிங் தான் இந்த பாட்காஸ்ட். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் ஓகே. ஸோ ஆ. யாஹ் ம். ஆக்சுவலா வந்துட்டு நான் ஒரு ப்ளஸ் 2ல இருந்தே மேக்ஸிமம் நான் நெறைய புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. யூசுவலா அந்த வீக்லி மேகசின்ஸ் அந்த மாரி இருக்கும். பட் மோஸ்ட்லி நான் படிச்ச புக்ஸ்லாம் வந்து பழைய புக்ஸ் தான். அந்த ஆ. என்ன சொல்றது? அ வைரமுத்தோட ஒ அந்த கவிதைகள், ஆ. அப்புறம் ஜெயகாந்தனோட கதைகள் படிச்சிருக்கேன். ம். அப்புறம் வந்து எஸ். ராமகிருஷ்ணன் புக்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ம். ஆ பட் நான் மோஸ்ட்டா படிச்ச புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் புக்ஸ். ஓகே. ஆ எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச புக் வந்து பார்த்தீங்கன்னா, "சிலந்தியின் வீடு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. ஓகே. சிலந்தியின் வீடு. ம். ஓகே. அந்த உடுமலை.காம்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஆ. ஆனா ஆக்சுவலா இங்க நமக்கு அந்த புக் கொண்டு வர முடியல. ஏன்னா என்னோட பிடிஎஃப் வெர்ஷன் அது இல்ல அதுல. பட் ம். இந்த சாரி உடுமலை.காம்ங்கிற வெப்சைட்டு. அதுல ம். பார்த்தீங்கன்னா, "சிலந்தியின் வீடு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா, அ எப்படின்னா நம்ம இன்வென்ஷன்லாம் நம்மளுடைய பழைய காலத் நம்மளோட இந்தியன் இன்வென்ஷன்லாம் எப்படி யூரோப்பியன்ஸ் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க, ம். அப்படிங்கிறத பத்தி அந்த புக்ல நெறைய போட்டிருப்பாரு. ஓகே. பிளஸ் வந்துட்டு பெண்களுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்குது, ம். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுல வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அது அத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஜூனியர் விகடன்ல வந்து நெறைய வீக்லி ஒவ்வொரு கட்டுரையா எழுதுவாரு. அந்த ம். கட்டுரைய தொகுத்து தான் வந்து, "இது ம். சிறகுகளின் நேரம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அதுல 2 வெர்ஷன் இருக்கு. ஆ. அந்த ஓகே. 2 வெர்ஷனுமே நான் படிச்சிருக்கு. பட் யூசுவலா வந்து அவரோட அத்தனை படைப்புகளுமே நான் வந்து வாங்கி வீட்ல உட்காத்தி வச்சு படிச்சிருக்கேன். அந்த ம். புக் இங்க என்னால எடுத்துட்டு வர முடியல. இல்லாட்டி இங்க கூட என்ன யாருக்காவது லைப்ரரியில கூட வைக்கலான்னு பார்த்தேன். பட் அந்த ஓகே. புக்ஸ் நான் இன்னும் எடுத்துட்டு வரல. ஸோ ஓகே. மோஸ்ட்டா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் புக்ஸ் படிச்சிருக்கேன். பிளஸ் வந்துட்டு ம். கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி கவி வைரமுத்தோட புக்ஸ் அதெல்லாமே நான் நெறைய படிச்சிருக்கேன். பட் அதர்வைஸ் இந்த சின்ன சின்ன கதை புக் எனக்கு கிடைக்கல. ஓகே. ஸோ அதனால தான் நான் இன்னும் படிக்கல ஆக்சுவலா. ஓகேங்க. அ இங்க நீங்க தமிழ் புக்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அந்த மாதிரி வாங்கிக்கிறீங்களா? இங்க உங்களோட ரீடிங் எப்படி கன்டின்யூ பண்றீங்க? ரீடிங் வந்து நான் ஆன்லைன்ல தான் படிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆ. பிசிக்கல் காப்பி எதுவும் என்கிட்ட இப்போதைக்கு இல்ல. ஆக்சுவலா என்னோட ஓகே. பிளானே வந்து பார்த்தீங்கன்னா, ம். நெக்ஸ்ட் டைம் ஊர்ல இருந்து வர்றப்போ கொஞ்சம் புக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து நாமளே இங்க ஒரு ம். குட்டிய லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு தாட் எனக்கு இருக்கு. ம். ஓகே. அட்லீஸ்ட் மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே. ம். நம்ம என்னென்ன புக்ஸ் படிக்கிறோமோ அத நம்ம லைப்ரரில வச்சுட்டோம்னா, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் யாராவது வந்தாங்கன்னா அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ம். கண்டிப்பா. ஓகேண்ணா. ஆ நீங்க ஷேர் பண்றீங்களாண்ணா? உங்களுடைய ரீடிங். நீங்க பண்ணுங்க. லாஸ்ட்டா. ஆ நான் எனக்கும் மோஸ்ட்லி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது ஸ்கூல் படிக்கிறப்ப,
இந்த வாரமலர், சிறுவர் மலர் அதில தான் ஸ்டார்ட் ஆச்சு. எங்க அம்மா ரீட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பேப்பர்ல ஒரு சின்ன இது வந்தா கூட ரீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாரி தான் தினமலர்ல வந்து அத சொல்கிறார்கள்னு ஒரு பகுதி இருக்கும். அது அந்த மாரி ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் ரீட் பண்ணிட்டே வருவேன். அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிச்சது, அக்கா வந்து ம் அ ரமணிச்சந்திரன் படிப்பாங்க. அதனால நான் சரி அவளோட புக்ஸ படிக்க ஆரம்பிச்சேன் ரமணிச்சந்திரன். அதுக்கப்புறம் அங்கருந்து இந்திரா சௌந்தரராஜன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியல. எது நமக்கு பிடிக்கும், எது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாரி எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெர்ல. ரமணிச்சந்திரன் படிக்கையில அவங்களே தான் நான் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் இந்திரா சௌந்தரராஜன் படிக்கையில எனக்கு அது ஓகே இனிமே இது படிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ருத்ரவீணை, அந்த விட்டு விடு கற்பா அதெல்லாம் படிச்சேன். அதெல்லாம் எனக்கு அந்த இதெல்லாம் ஸ்கூல், காலேஜ் டைம்ல. ஸோ அதெல்லாம் ரொம்ப தேடி தேடி படிச்சுட்டு இருந்தேன். அதுவும் இந்த விட்டு விடு கற்பாலாம் நமக்கு சீரியலா வேற வந்திருந்தனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது. ஸோ அது எனக்கு எனக்கு நான் சீரியலா சின்ன வயசுல பார்த்துருக்கேன் மர்மதேசம். பட் எனக்கு அவ்ளோ ஞாபகம் இல்ல. நான் புக்கா படிக்கையில அது புக்லயே நான் பயந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ அதுலருந்து லேட்டர் போகையில லைக் ஃபேமஸ் ஆனதா படிக்க ஆரம்பிச்சேன். அந்த இங்கிலீஷ்ல வந்து 2 ஸ்டேட்ஸ் அந்த மாரி. ஆ ஸோ இப்படியே போயிட்டே இருந்தது. தென் இன்னொருத்தர் அவரோட நேம் மறந்துட்டேன். 3 இடியட்ஸ் அந்த மூவி அந்த ரைட்டர் சேட்டன் பகத். அவரோட புக்ஸா படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்ப வந்து அ நாமுத்துக்குமாரோட புத்தகங்களும், எஸ். ராமகிருஷ்ணனோட புக்ஸும் கொஞ்சம் அதிகமா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் பொன்னியின் செல்வன் அதுவும் அந்த ஃபேமஸ் கேட்டகரில வரப்போ, அந்த காலேஜ் படிக்கையில பொன்னியின் செல்வன் ஃபுல்லா படிச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு நாமத்துக்குமாரும், எஸ். ராமகிருஷ்ணனும் படிக்கையில நான் நெறைய செல்ஃப் ஹெல்ப் புக் படிப்பேன். இங்க வந்துட்டனால எனக்கு லைப்ரரில இங்கிலீஷ் தான் படிக்க முடியுதுன்னு, அங்க ஸ்டார்ட் பண்ணது தான் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம். ஸோ அது படிக்கிறத விட எனக்கு அ நாமத்துக்குமாரும், எஸ். ராமகிருஷ்ணனும் படிக்கையில, உன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த மாரி. அவங்க வந்து அவங்க லைஃப்ல நடந்தது தான் எழுதியிருப்பாங்க. ஆனா, எனக்கு அது படிக்கையில, நான் என் லைஃப்ப வேற ஒரு பெர்செப்ஷன்லேருந்து, வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குற மாதிரியான ஃபீலிங் நெறைய தடவ குடுத்துருக்கு. ச்சே! ஒரு மனுஷன் இப்படிலாம் வாழ்ந்திருக்காரு, இப்படிலாம் பண்றாரு. எனக்கு எஸ். ராமகிருஷ்ணன்லாம் வந்து ஒரு ஒரு பூ பத்தி எழுதியிருப்பாரு. லைக் அந்த பூவோட வாசம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரு ஒரு மலை காட்டுல அங்க போயி அந்த பூவ நம்ம லைக் அது வந்து ஒரு சங்ககால இலக்கியத்துல வந்திருக்க ஒரு பூ. அந்த பூவ பத்தி அவர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு மலை கிராமத்துக்கு போயி, அந்த மாதிரி போயி அங்கருந்து அத அ லைக் அந்த மூலிகை அதெல்லாம் பண்றவங்கட்ட இருந்து வாங்கி அத பார்த்திருப்பாரு. ஒரு பூவுக்காக அவர் அவ்ளோ டிராவல் பண்ணியிருக்காரு. நம்ம லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி ஒரு தாட் எனக்கு எப்பயுமே வரும். நாமத்துக்குமாரும் அப்படிதான். அவருடைய எனக்கு நாமத்துக்குமார் படிக்கைலாம் என்னன்னா, இவ்ளோ அழகா எழுதுற மனுஷன் வந்து இல்லாம போயிட்டாரே! அப்படின்னு ஒவ்வொரு புக்கு படிக்கலயும், ஒவ்வொரு தடவையுமே எனக்கு தோணும். எனக்கு இன்னொன்னு சினிமா, பாடல்கள் அது மேலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவரு பாட்டெல்லாம் எப்படி எழுதினாரு? அவருக்கு ஒவ்வொரு பாட்ட பத்தியும் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த பாட்டு நான் எப்படி எழுதினேன்? இந்த பாட்டு எப்படி எழுதினேன்ற மாரி அதுக்குன்னு ஒரு கண் பேசும் வார்த்தைகள்னு நெனைக்கிறேன் அந்த புக்கு பேரு. அந்த புக்ல அதெல்லாம் எழுதியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் படிக்கையில எனக்கு ஓ! இப்படிலாம் எழுதியிருக்காங்களா? அப்படின்னு ஒருத்தவங்களோட மைண்ட் எப்படிலாம் வொர்க் ஆகுது. ஸோ அதெல்லாம் படிக்கையில ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு இதுதான் படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் அ இந்த புக் கிளப் மெயினா ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா, இதே மாரி இப்போ எனக்கே வந்து ஒரு ஒரு சில ஆத்தர்ஸ் தான் தெரியுது எனக்கு. ஸோ இதே மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள் ஏன்னா அவங்களே நெறைய எழுதியிருப்பாங்க. அதுக்குள்ளேயே நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ புதுசு புதுசா தெரிஞ்சுக்கணும். அண்ட் இங்க வந்து தமிழ் ரீடிங்கும் கொஞ்சம் எனக்கு கம்மியான மாரி ஒரு ஃபீலிங். புக்ஸ் எல்லாம் வேறவங்க இப்படி நெறைய பேர் சஜெஸ்ட் பண்ணாங்கன்னா, அதுவும் ரீட் பண்ணலாம். அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஸோ இதான் என்னோடது. ஆர்வம் நான் சொல்லுங்க. நான் வந்து இந்த லைக் அந்த விக்ரம் படத்துல நான் பானிபூரி கடை வச்சிருக்கேங்கன்னு சொல்ற மாதிரி ஜூம் ஸ்டார்ட் பண்ணதுக்காக உட்காந்துருந்தேன். நான் புக்கும் படிக்கிறது பெருசா நான் படிக்க மாட்டேன். பட் எனிவே நான் படிச்சது சின்ன வயசுல அந்த பஞ்சதந்திர கதைகள் அந்த புக்லாம் எங்க லைப்ரரியில வாங்கி படிச்சுட்டு ரொம்பவே எனக்கு பிடிக்கும் அந்த புக்லாம். அப்புறம் ராஜேஷ்குமார் கிரைம் த்ரில்லர்லாம் படிப்பேன். அப்புறம் அதுதான் நான் படிக்க ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் அந்த ராஜேஷ்குமார் புக்காக படிச்சுட்டே இருப்பேன். சுபா, ராஜேஷ்குமார் 2 பேர் எழுதுவாங்க. எனக்கு ராஜேஷ்குமார் புக் தான் ரொம்ப பிடிக்கும். சுபா புக் அவ்வளோ ஓகேவா இருக்கும். அதுல விவேக்னு ஒருத்தர் வருவாரு. நம்ம என்ன நினைச்சுக்கோம், நம்ம தான் அந்த விவேக்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அதை சால்வ் பண்ற மாதிரி அப்படியே அப்படியே போயிட்டு அந்த சிந்தனைகள்ல தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் செல்ஃப் மோட்டிவேஷன் புக்ஸுக்கு பக்கத்துல வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம கோயம்புத்தூர்ல நான் நீங்களாம் இருக்கும்போது செல்ஃப் மோட்டிவேஷன் புக் தான் ஃபுல்லி.
முன்னேறுவது எப்படி, வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி, கமான் கமான் அந்த புக்கா படிச்சுட்டு நிறைய படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் படிக்க ஆரம்பிச்ச ஒரு தடவை ஒரு காலகட்டத்தில். எல்லாருமே சொல்லி என்னடா எல்லாம் சொல்றாங்க படிப்புமேன்னு படிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட 5, 6 என்னோட புக்கு தான். நான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் வச்சிருந்த ஆமா, புக்கு இந்த புக்கு படிச்சிட்டேன். அப்போ படித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த புக்கு. எல்லாருமே கீழே வைக்காம படிக்க முடியும்னு நிறைய சொன்னாங்க. என்னடா ஓவர் பில்டப்பாக இருக்கேன்னு பார்த்தா உண்மையிலேயே அப்படிதான் இருந்துச்சு. நானும் அந்த பில்டப் கொடுக்குற கேங்கில் சேர்ந்துட்டேன் இப்போ. ஸோ அந்த புக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருப்பி இப்போ படிக்கலாம் தான் நினைக்கிறேன். டெஃபினெட்லி அது படிக்கலாம். ஸோ அப்படி படித்தேன். அதுக்கப்புறம் பெருசாக நான் அதர் தென் செல்ஃப் மோட்டிவேஷன் புக்கு நான் பெருசாக படிச்சதில்லைன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. நீங்கள் சொல்கிறதா நான் முத்துக்குமார் அவர் புக்கு ஒன்று ரெண்டு வாங்கினதுனால கொஞ்சம் ஒன்று ரெண்டு படித்தேன். அந்த வேடிக்கை பார்ப்போம்ல விகடனில் வந்தது எங்கள் அண்ணன் ரொம்ப படிப்பான். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு படிப்பேன், நல்லாயிருக்கும். அது படிச்சிருந்தேன். அப்புறம் நீங்கள் சொல்லி எஸ் ராமகிருஷ்ணனை நீங்கள் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்க. இன்னவே நீங்கள் சொல்லி தான் அவர் ஓகே பெரிய ஆளுன்ட்டு எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் அவர் புக்கு ஒன்று படித்தேன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் யூடியூப்பில் ஒரு டாக்ஸ் கேட்டிருக்கேன். மற்றபடி அதுதான் இப்போதைக்கு நான் ரொம்ப அந்த இலக்கிய படிப்பு ரொம்ப கம்மி. பட் மோட்டிவேஷன் வாருங்கள் முன்னேறலாம் அப்படின்னு இப்போ அதையும் படிக்கிறது இல்லை. இப்போ யோகா சைடு படிச்சுட்டு யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுதான் இப்போதைக்கு ட்ராக்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ எஸ். இல்ல விவேகானந்தா சொன்ன மாதிரி அதாவது பகவத்கீதை எடுத்து படிக்க வேண்டாம், கால்பந்து விளாண்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு மைண்ட் ஃபோக்கஸ். புக்ஸ் படிக்கிறதால நீ அதை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் பண்றதுனால ஓகே. புக்ஸும் படிக்கல, வேற எதுவுமே நம்ம பண்ணல, பாசிட்டிவான பண்ணலன்னா தான் நம்ம கில்ட்டி ஆகணும். ஓகே பண்ணலன்னு. ஸோ என்னுடைய புக் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th எனக்கு தெரிஞ்சு 11th தான் எனக்கு ஆர்வம். அதே ஸ்கூல் தான், சத்திரம் பாரதி மேல்நிலை பள்ளி. அந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன லைப்ரரி. புக்கெல்லாம் வெளியில ஸ்கூல் பசங்களுக்கு, ஸ்கூல்ல உள்ள பசங்களுக்கு இந்த ஸ்கூல் லைப்ரரியில் புக்கு தரமாட்டாங்க, வெளியில கொண்டு போகுது. 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அந்த ஸ்கூல்ல வச்சு படிக்கிற டைம் தான் நமக்கு தருவாங்க. அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் கியூரியாசிட்டியா நாங்க என்ன சும்மா ஏதோ புக்கை பரப்போம், கொஞ்சம் ஏதோ 2-3 லைனை படிப்போம். இப்படிதான் படிச்சு அதை சும்மா டிஸ்கஸ் பண்ணிருப்போம் போகும்போது வரும்போது அந்த மாதிரி. ஏன்னா எங்களுக்கு பிடி பீரியட்ல அந்த அளவுக்கு விளாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பெரிய பெரிய முரட்டு பசங்கலாம் கால்பந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. எங்களால அது முடியாதனால இந்த மாதிரி ஒரு 2-3 பசங்க கூட தான் பேசிப்பேன். லேட்டரா பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து எனக்கு புக்ஸ் வாங்கி தந்தாங்க. அப்பவுமே பாத்தீங்கன்னா எனக்கே இப்போ அந்த டாபிக்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அப்பவுமே எங்க அப்பா வாங்கி தருக்காங்க. ஆனா எங்க அப்பா வாங்கி தந்து வந்து நான் சில புக்ஸ் தான் படிச்சிருக்கேன், நிறைய புக்கு படிக்கல. பிடல் காஸ்ட்ரோ பத்தி வாங்கி தந்திருக்காங்க. அப்புறம் பிரபாகரன் இலங்கை அவர் புக்லாம் வாங்கி, ஆனா அந்த புக்ல இன்ன வரைக்கும் நான் படிக்கல. பட் அந்த டைம்ல எங்க அப்பா அதை வாங்கி தரும் போது யார் இவங்களே படிக்கணும் அப்படிலாம் நினைச்சிருக்கேன். அப்புறம் லேட்டர் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப புக்ஸ் கூட டீப்பானது ரமணசத்தில் இருக்க அந்த லைப்ரரிலாம் அது ஆர்வத்து தெரியும். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எங்கேருந்து ஆரம்பிச்சேன்னா அந்த ஆனந்த விகடன் தான் ஆரம்பிச்சேன். ஏன் ஆனந்த விகடன் ஆரம்பிச்சேன்னா அது வந்து காரணம் சுஜாதா தான். சுஜாதா எல்லாருக்குமே தெரியும். எனக்கு பிசிக்ஸ்ல இப்போ நான் பிசிக்ஸ் இருக்கேன், எனக்கு அறிவியல் ரொம்ப பிடிக்கும்னா அதுக்கு சுஜாதா வந்து பிள்ளையாச்சொல்லி போட்டதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஆர்வத்தும் தெரியும், படிச்சவங்களும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். என்னன்னா அவர் வந்து சயின்ஸை ரொம்ப ஒரு காமெடியா சொல்லுவாரு. அந்த பாயிண்டே காமெடியா இருக்கும். ஒரு கியூரியாசிட்டி, ஓ இப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் பத்தி முன்னாடியே சொல்றதா இருக்கட்டும். அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமே அவர் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இப்படி இருக்கும் எதிர்காலத்துல உங்க வீட்டுல நீங்க பண்ண வேண்டியிருக்கும். ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா வீட்டுல ஒய்ஃப் இருப்பாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியா அதை முடிச்சிருப்பாரு. சோ அவர் சொன்ன அந்த 2 பாயிண்ட்டுமே இப்போ நான் வந்து ஃபீல் பண்றேன். சோ அவர் வந்து அறிவியல் எனக்கு இன்ட்ரெஸ்டா கொடுத்தது வந்து சுஜாதா அவருக்கு தான். அதுக்கப்புறம் காலேஜ் போனேன். ரொம்ப அதிகமா பேசக்கூடாது, ஓரளவுக்கு நான் பேசி முடிச்சிருந்தேன். அப்புறம் காலேஜ் போனேன். காலேஜ் படிக்கும் போது எங்க காலேஜ் லைப்ரரி வந்து அந்த என்விரான்மெண்ட் நல்லா இருக்கும். என்ன என்விரான்மெண்ட் அப்படின்னா ரொம்ப டியூப் எல்லாம் போட்டு வெளிச்சமான வைக்க மாட்டாங்க. அந்த சன்லைட்ல அந்த ஜன்னல் ஓரம் அப்படியே வரும்னா அந்த அந்த ஒரு காத்தும் லைட்டும் சேர்ந்து வரும். எனக்கு பிடிச்சது எப்படின்னா அந்த பஸ்ல எப்படி விண்டோ சீட் எதிர்பார்ப்பாங்களோ அதே மாதிரி எனக்கு அந்த லைப்ரரியில பாத்தீங்கன்னா அந்த ஜன்னலோர பக்கம் தான் பிடிக்கும். மேக்சிமம் லைட் போடவும் மாட்டாங்க, ரொம்ப இருட்டுனா மட்டும் தான் லைட் போடுவாங்க. மித்த நேரம் ஃபுல்லாமே இந்த சன்லைட்டு அதுதான். ஸோ அப்படிதான் உட்காந்து படிப்பேன். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா சும்மா என்னுடைய பழக்கம் என்ன புக்கை படிக்கிறதா அப்படின்னா ஒரு புக்கை எடுத்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் தான் இருக்கு. ஒரு புக்கை எடுத்தா லைப்ரரியில எடுத்தா ஃபர்ஸ்ட் இப்படி திருப்பி பார்ப்பேன், நிறைய பக்கங்கள் திருப்பி பார்ப்பேன். ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு வார்த்தை என்னை இன்ஸ்பயர் பண்ணும், என்னைய படிக்க தூணும். நீ படிடா உனக்கான அந்த புக் அப்படின்னு சொல்லணும். எனக்கு இன்ன வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் போதுதான் எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஃபர்ஸ்ட் புக்கு கதாவிலாசம், அதாவது அவரோட ஃபர்ஸ்ட் புக் இல்ல, நான் படிச்ச ஃபர்ஸ்ட் புக்கு
கதாவிலாசம் ஒரு புக்கு. அதுல பார்த்தோன்னா ஒரு ஒரு இதுல நல்ல எனக்கு பிடிச்ச லைன், அது இன்னைய வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஒரு பயண கட்டுரை. ஒரு ஒருத்தர் வந்து பயணம் பண்ணியிருப்பாரு. அவரை பத்தி அந்த ஒரு ஒரு லைன் தான். டக்குன்னு படிச்சா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து படிச்சேன். கதாவிலாசம் படிச்சேன். இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி நான் எழுத்தாளர்களையும் அந்த அளவுக்கு படிச்சதில்ல. ஆனா எஸ். ராமகிருஷ்ணன் படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் எல்லா எழுத்தாளர்களையும் படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப விருப்பமா இருந்துச்சு. எஸ். ராமகிருஷ்ணனுடைய எழுத்து நடை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப நம்ம பேசுற மாரி இருக்கும். அழகா இருக்கும். நம்ம புதுசா ஒரு லாங்குவேஜோ, புதிதா ஒரு தமிழ் சொல்ல இருக்காது. ரொம்ப பேசுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவரு புக் படிச்சு, இவர தான்டா நம்ம ஆதரு. இவர தான்டா நம்ம ஃபாலோ பண்ண போறோம்ன்னு அன்னைக்கு முடிவு பண்ணோம். அந்த காலேஜ்ல அந்த இடத்துல முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் வைரமுத்துவோடைய தண்ணீர் தேசம் அதெல்லாம் படிச்சேன். தண்ணீர் தேசம் படிச்சுட்டுலாம் என்னடா இப்படி எழுதுறாரு. அதுக்கப்புறம் அப்புறம் 3ஆம் உலகப்போர். 3ஆம் உலகப்போர்ல அவரே ஒரு கேரக்டர வந்து இதெல்லாம் சொல்லுவாரு. அவங்கள சுத்தி அந்த ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. எனக்கு படிச்சு முடிச்சுலாம் சார் இவ்ளோ அருமையான புக்லாம் எழுதுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் வைரமுத்து, ஜெயகாந்தன் எல்லாரையுமே நான் வந்து ஓவராலா ரொம்ப அங்க ஒரு கதையோ, ஒரு நாவலோ இப்படி அங்கங்க எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்கேன். கீரா கி. ராஜநாராயணன் உங்களுக்கு தெரியும். நம்ம இது பக்கம் தான். நம்ம தூத்துக்குடி மாவட்டம் தான் அவர் தான். அவர் வந்து அந்த வட்டார சொல் அழகா எழுதுவாரு. அவரு கூட நிறைய புக்ஸ் நான் ஒரு 2, 3 புக்ஸ் எல்லாம் மேலே படிச்சேன். அவரையும் பாத்தீங்கன்னா நல்ல அந்த வட்டார சொல் நம்ம திருநெல்வேலி ஸ்லாங் நமக்கு தெரியும். இதுலயும் இன்டெப்தா திருநெல்வேலி ஸ்லாங் நமக்கு தெரியாது. இன்னும் அந்த சொல்ற வார்த்தைகள்லாம் தெரியாது. அத வந்து அழகா அவர் சொல்ற அந்த ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருந்தது. அழகா இருக்கும் அந்த கதை. அதனால அந்த நாவல்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தா சில முக்கியமான இடத்துல புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆர்வத்துக்கே அந்த ஸ்டோரி தெரியும். நான் வந்து 2010 டைட்டன்ல வேலை பார்த்தேன். நல்ல ஒரு சம்பளம் தான். அப்போ நிறுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்கள் சொல்லிட்டு ஒரு புக்கு. சும்மா 2 புக்கு 3 புக்கு மாசம் மாசம் வாங்க. அந்த ஒரு புக்கு அப்ப வாங்கிட்டேன். வாங்கி படிச்சோன்னே அது 90 பக்கம் தான். திருநெல்வேலிக்காரர் தான் எழுதிருப்பாரு. அதுல வந்து அழகா எழுதிருப்பாரு. சூப்பரா எழுதிருப்பாரு. உங்க வாழ்க்கையை வந்து யாருக்காண்டி அடமான வைக்காதீங்க அப்படி இப்படின்னு எழுதிருப்பாரு. எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. விடுறான்டா வேலைய ஆரம்பிக்கிறேன்டா செல்ஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு வந்து நம்ம செல்ஃப் பிசினஸ் ஆரம்பிக்கல. பட் அந்த ஜாப் விடுறதுக்கு எனக்கு மைண்ட் செட் வந்தது அந்த ஒரு புக்கு. அதுக்கப்புறம் சாண்டிலியன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வரலாற்று நாவல்லாம் எழுதுவாரு. அவருடைய அந்த வரலாற்று நாவல படிச்சா நான் பொன்னியின் செல்வன் படிச்சது இல்ல. ஆனா அந்த வரலாற்று அவருடைய அந்த புக்க பாத்தீங்கன்னா என்னையாலும் வைக்க முடியாது. ஒரு செகண்ட் கூட வைக்க முடியாது. சாப்பிட்டுட்டேனாலும் இப்படிதான் சாப்பிடணும். தூங்கினாலும் இப்படி தூங்கிட்டே தான் ஒத்த கண்ணிலே பார்க்க அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். சென்னையில நான் ஒரு மேன்சன்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த ஒரு புக் எங்க சித்தி தந்தாங்க அந்த ஒரு புக்கு. அப்போ அத உட்காந்து படிச்சிருந்தேன். ஃப்ரீ டைம்ல கிடைக்கும். அப்புறம் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போவேன். அந்த புக் லாஸ்ட் ஒரு 100 பக்கம் இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும். ஏன்னா 100 பக்கம் தான் இருக்கு அந்த புக் முடிக்கிறதுக்கு. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு புக்க தூக்கிட்டு போயிட்டேன். என் ரூம்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா, என்னுடைய ரூம்ல ஒருத்தர் நல்லா ட்ரிங்க் பார்ட்டி ஒருத்தர் உண்டு. அவர் வந்தாருன்னா பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்ப நான் ரொம்ப பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ட்ரிங்க் இல்லாம பேசிட்டு இருக்கேன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அதுல ஆர்வத்துக்கு தெரியும் நான் ரொம்ப பேசுறேன்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஒரு 2 லைன் மட்டும் சொல்லிடுறேன். எப்படி? இல்ல அவங்ககிட்ட கேட்டுக்கல தாசில்தார் அவங்க எனக்கெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. நல்லா பேசுங்க. புக் படிக்கிறவங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் கேட்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ நண்பரே. சோ அந்த ரூம்ல வந்து ட்ரிங்க் பார்ட்டி உண்டு. அதனால ரூம்ல வச்சு படிக்க முடியாது. ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி அது மாதிரி அந்த ஹோலா ஒரு டிவி உண்டு. சத்தமா தான் பாட்டு கேட்பாங்க. சோ ரூம்ல வச்சு படிக்கிறது இவங்க எல்லாம் வெளியில போற டைம்ல மட்டும் தான் நான் படிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும். அப்ப இந்த 100 பக்கத்தை படிக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆபீஸ் 2 to 9 நைட்டு 9 மணிக்கு அப்புறம் நான் எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் பிடிக்கணும். கிண்டில இருந்து குரோம்பேட்டைக்கு. ஆனா நான் இது பாஸ் வச்சிருந்தேன். அதாவது தாம்பரம் to கிண்டி. கிண்டில அந்த ஸ்டேஷன்ல ஏறி புக்கு படிச்சுட்டு எங்க போறேன் அப்படின்னா குரோம்பேட்டில் இறங்கல தாம்பரம் வரைக்கும் போறேன். இறங்கி இன்னொரு ட்ரெயின்ல ஏறுவேன். ஏன்னா ஸ்டேஷனுக்கு வந்து படிக்க முடியாது. கச்சமச்சா சவுண்ட் கேட்கும். எனக்கு அந்த ட்ரெயின்ல போறதே படிப்புமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு 5-6 ட்ரிப்பு போயிருப்பேன் நினைக்கிறேன். 5-6 ட்ரிப்பு தாம்பரம் டு கிண்டி மாத்தி 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 போயிட்டா அந்த 100 பக்கத்தை அந்த ட்ரெயின்லயே படிச்சு முடிச்சு தான் நான் வந்து வீட்டுக்கு போனேன். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியோட ஒரு 12 மணி என்னமோ ஆணுச்சு. பட் ஓகே படிச்சு முடிச்சிட்டோம். என்னன்னு தெரிஞ்சு வச்சு அப்படி அந்த ஃபைனல்ல என்ன சொல்ல வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு புக்கு வாழ்க்கையில மறக்க முடியாது. அதுக்கப்புறம் ஜெயமோகனுடைய காடு அப்படிங்கிற நாவல் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெயமோகன் காடு அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாவல். நான் ஃபர்ஸ்ட் ஜெயமோகன் படிச்சது அந்த ஒரு நாவல் தான். காடுங்கிற நாவல்.
அந்த கார்டு இப்ப நீங்க அவங்க கூட சொல்லும் போது ஒரு விவரிக்கிறது எஸ் ராமகிருஷ்ணன் விவரிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பூவை பத்தி விவரிக்கிறேன்னு சொன்னாங்களா. இதே மாதிரிதான் இவர் வந்து காடுல உள்ள ஒரு சாதாரண காய்ந்த அந்த இறகு, அந்த சிறகு, சரி, அந்த அந்த இலையோடைய அந்த காய்ந்த இது, அத கூட அருமையா அது வந்து விவரிப்பாரு. அதுல ஒரு மான் போகும்போது ஒரு எப்படி சத்தம் கேட்கும், ஒரு தண்ணி எப்படி சத்தம் கேட்கும் அப்படிங்கிற அருமையா விவரிச்சிருப்பாரு. சான்ஸே இல்ல. அந்த மாதிரி விவரிப்பாங்களா, நம்ம நேர்ல பார்த்தா கூட நம்மளால அப்படி விவரிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு விவரிச்சிருப்பாரு. அந்த புக்கை ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, இதுமே நான் என் ஃப்ரெண்டோடைய ஒரு ரூம்லாம் தங்கியிருந்தேன். அப்ப நான் வேலை தேடிட்டு இருந்தேன். அந்த புக்ல நீலி ஒரு கேரக்டர் வரும். மலைவாழ் பெண்ணா வரும். அந்த நீலி அப்படிங்கிற அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கதை, அந்த நாவல்ல லாஸ்டா ஒரு இடத்துல வந்து இறந்துருவாங்க. அந்த இத படிச்சுட்டு நான் அழுதேன். அந்த புக்க அந்த நீலிங்கிற டைரக்டா பார்க்கல, இந்த கதைய பார்க்கல, இந்த இந்த சம்பவம் நடந்த இடத்த பார்க்கல, இந்த சம்பவம் நடந்ததான்னு கூட தெரியல. பட் ஒரு ஒரு நாவல் அழ வைக்குமா அப்படின்னா அது வைக்கும். அதுக்கு நான் ஒரு சான்று. நான் அது வந்து அந்த நீலிங்கிற ஒரு பொண்ணு இறந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதேன். ஸோ இந்த புக்லாம் எனக்கு வந்து ஞாபகம் இருக்கிற புக். அதுவும் உங்ககிட்ட நீங்க ஷேர் அந்த பண்ணி. பிரிவோம் சந்திப்போம் புக் இருக்குல்ல, பிரிவோம் சந்திப்போம் சுஜாதாவோட புக். சுஜாதாவோட. ஆமா, அதை ஒரு படிச்சிருக்கேன். பொண்ணு வரும். அதுல அந்த பொண்ணு இறந்துரும். இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஆமா, அதுக்கு அவருக்கு லெட்டர் எல்லாம் போட்டு திட்டினாங்களாம். எதுக்கு அவரு ஒரு சுஜாதா சொல்லியிருப்பாரு. கரெக்ட். அவர் அந்த புக்கோட கடைசி 2 பாகமா வந்திருக்கும். கடைசியில அவரு எழுதியிருப்பாரு. இந்த மாரி ஒரு உயிரில்லாத ஒரு மதுன்னு நெனைக்கிறேன் அந்த பொண்ணு பேரு. உயிரில்லாத ஆமா. மதுவுக்காக உயிருள்ள ஒரு பெண் வந்து அவ என்ன பண்ணா? அவள ஏன் நீங்க கொன்னீங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு அழுதுட்டே அவர்ட்ட பேசினாங்களாம். ஸோ அதே மாரி பிரிவோம் சந்திப்போம்ல நீங்க சொன்னீங்கல்ல, அவரு வொர்க் ஃப்ரம் ஹோம் பத்திலாம் எழுதியிருக்காரு. பிரிவோம் ம், சந்திப்போம் வந்து 80ஸ்ல வந்த புக்கு. அவரு ம், யுஎஸ் ம், பத்தி அதுல நெறைய எழுதியிருப்பாரு. அங்கருந்து யுஎஸ் வந்திருக்கும் அந்த பொண்ணு. ஒரு ஒண்ணும் தெரியாம வளர்ந்த பொண்ணு வந்து இந்தியாலருந்து யுஎஸ் வந்திருக்கும். இங்க வந்து ம், கார்லாம் ஓட்டும். ஸோ அங்கருந்து ம். வந்த பையன் வந்து கேட்பான், "நீ பரவால்ல மது இங்க கார்லாம் ஓட்டுற" அப்படின்னோனே, யுஎஸ்ல நாய் கூட கார் ஓட்டிரும்னு எழுதியிருப்பாரு. நான் டிரைவிங் படிக்கல. நான் அதான் இங்க அவ்ளோ ஈஸியா ஆக்கியிருப்பாங்க. அதாவது எல்லாரும் ஓட்டணுன்ற மாரி தான் இங்க கார் அந்த இதுவே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரு ம். எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். நான் கொஞ்சம் தயங்குவேன். இவ்ளோ ஸ்பீடா போறாங்களே! நம்ம எப்படி ஓட்டுறதுன்னு. அப்பல்லாம் எனக்கு சுஜாதா தான் ஞாபகம் வருவாரு. அவரு அந்த காலத்திலேயே எழுதிட்டாரு, யுஎஸ்ல யாரு வேணாலும் கார் ஓட்டிர்லான்னு. நம்ம இன்னும் பயந்துட்டு இருக்கோம் அப்டி சொல்லி எனக்கு அது ரொம்ப தோணும். ஒரு சுஜாதா வந்து ஒரு தீர்க்கதரிசினே சொல்லலாம். ஆ. எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுங்கிறத அருமையா அவர் எளிமையா சொல்லணுங்க. புரியாத லாங்குவேஜ்ல சொல்லலாம். ஆனா புரியிற ம். லாங்குவேஜ்ல சொல்றதுதான் ரொம்ப கஷ்டம். ஆமா. சோ அது அவர் வந்து பெஸ்ட். அந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் அந்த ஸ்டார்ட்டிங்ல இருக்கும்ல பேசிக்ஸ் அந்த மாரி கோபால் அதெல்லாம் பத்தி எழுதியிருப்பாரு. லைக் அந்த ம். டெக்னாலஜி ரிலேட்டடா அப்டேட்டடாவே இருக்கும் அவரோட புக்ஸ்ல. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட். இப்ப மாதிரி எல்லாருக்கும் அவைலபிளா இருந்திருக்காது. ஸோ அந்த டைம்ல அவரோட புக்கு தானே. ஸோ அதுல ம். அவருடைய ஆடியன்ஸ அவர் ரொம்பவே அப்டேட்டடா வச்சிருக்க மாரியே எழுதியிருந்திருப்பாரு. நான் நான் படிச்ச சில புக்ஸ்ல அது ரொம்ப இதா இருந்தது. ஆமா, சுஜாதாவோட. உண்மையில நீங்க இந்த சொல்ற பாயிண்ட், இந்த பாயிண்ட் கரெக்ட். ஏன்னா நான் அந்த டைம்ல சுஜாதா படிக்கும்போது மத்தவங்களோட நமக்கு ஏதோ டெக்னாலஜி கொஞ்சம் பாயிண்ட் தெரிஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த பாயிண்ட் ம். நமக்கு எங்க இருந்து தெரியும்? இப்போலாம் நெட் மாதிரி உடனே உடனே பார்த்து ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ தெரியற மாதிரி கிடையாது. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு சேனல் பாத்தீங்கன்னா புக்ஸ் மட்டும்தான். அதுவுமே சயின்ஸ் உட்காந்து யாரும் படிக்க மாட்டாங்க. சில பேருக்கு ம். தான் இன்ட்ரெஸ்ட் வரும். ம். சோ எனக்கு வந்து இன்னொரு இன்ஸ்பயர் ஆளு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆறுமுகத்தோட அண்ணன். ரொம்ப ம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா அந்த அண்ணனை. ரொம்ப அவங்க பிடிக்கும். புக்ஸ் ம். நல்லா படிப்பாங்க. நான் ம். காலேஜ்லயும் பார்த்திருக்கேன். எனக்கு அவங்க பிசிக்ஸ் தான். சோ அவங்க காலேஜ்லயும் நான் அவங்கள பார்த்திருக்கேன். பிளஸ் ரமணசுந்தரம் லைப்ரரியில அவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க. அப்போ நான் பார்த்திருக்கேன். படிப்பாங்க, உட்கார்ந்து படிப்பாங்க. அதெல்லாம் பார்த்திருக்கேன். சோ இந்த மாதிரி நபர்கள் நமக்கு நல்ல நல்ல அதான் கிடைச்சது இன்டர்நெட்டே நல்லது. மாறுது பாத்தீங்களா? எங்க அண்ணனை பார்த்து நீங்க படிச்சீங்க, உங்களை பார்த்து நான் படிக்கிறேன். என்ன பார்த்து அப்படியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு புக் படிச்சு என்கிட்ட அதை பத்தி நிறைய பேசுறா இல்லைங்க. ஸோ அது என்னன்னு தெரியல. அப்படியே ஒரு அதுக்கு ஒரு அடிக்டட் மாதிரி ஆயிடுச்சு. சோ இப்போ அப்படியே கண்டினியூ இருக்கு. இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். சோ அதுக்கப்புறம் விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நிறைய படிச்சுட்டு இருக்கேன். தாசில்ஜி, உங்களோட லைஃப்ல புக்கு உங்க லைஃப்ல ஏதாவது மாத்திருக்கா? அந்த புக் சந்தானப்பள்ளி சொன்ன மாதிரி அவங்க வேலையை விட்டாரு ஒரு புக் படிச்சு. So, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது லைஃப் சேஞ்சிங் மாதிரி மூமெண்ட் நடந்திருக்கா புக் படிச்சதுனால? தாசில்ஜி, ஐ திங்க் இல்லை. ஓகே.
சொன்னா உங்க லைஃப்ல ஆ. நடந்திருக்காமா? எனக்கு எனக்கு நான் இவங்க அழுதாதா சொன்னாங்கல்ல. நான் வந்து தமிழ் புக் இல்ல. ஐ டூ ஹேட் அ லவ் ஸ்டோரின்னு ஒரு புக்கு. நான் காலேஜ் டைம்ல அந்த மாதிரி படிச்சேன். ஸோ அப்போ காலேஜா இல்ல. லைக் ஒர்க் போகையில படிச்சுட்டு இருந்தேன். நான் அது ஒரு பிடிஎஃப்பா வச்சிருந்தேனா, புக்கா வச்சிருந்தேன்னு ஞாபகம் இல்ல. பட் படிச்சுட்டே இருந்தேன். அதே மாரி தான் கடைசில அந்த பொண்ணு வந்து இறந்துரும். அது இறந்துருச்சுன்னோனே நான் நான் பிஜில இருந்தேன். ஸோ எனக்கு அப்ப நெட் கனெக்ஷன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஃபோனும் வந்து Nokia 2700 தான் வச்சிருந்தேன். அந்த மாரி நெட்டு எதுவுமே கிடையாது. புக்கு படிச்சுட்டேன். ஒரு சாட்டர்டே நைட்டு படிச்சு முடிக்கிறேன். அழுதுட்டே இருக்கேன். என்னாச்சு என்னாச்சுன்னு பிஜில இருக்கவங்கலாம் வந்து கேட்குறாங்க. இல்ல அந்த பொண்ணு இறந்துட்டா. ஆக்சுவலா அது அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு ஸ்டோரி. அவர் லைஃப்ல அவரோட ஃபர்ஸ்ட் லவ் அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துரும். ஸோ அத எழுதியிருப்பாரு. எனக்கு வந்து அவ்ளோ லவ் பண்ணி, அவ்ளோ கல்யாணம் வர போய் அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்துருச்சு. என்னால இத அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு ஒரே அழுதுட்டே இருந்தேன். அப்புறம் மறுபடியும் எனக்கு நெட் கனெக்ஷன் எப்ப கிடைச்சுன்னா, மண்டே ஆஃபீஸ் போனோனே தான். அப்ப போய் அவர் என்ன ஆச்சுன்னு பார்த்து, அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அந்த ஆத்தருக்கு அதுக்கப்புறம். சரி அவரே அத விட்டு வெளிய வந்துட்டாரு. நம்ம வெளில வரணும்னு தான் நான் வந்தேன். அதுவரை நான் வந்து அதையே பத்தி நெனச்சுட்டே இருப்பேன். அது எப்படி இறக்கலாம்? அது எப்படி அவங்க இறந்திருக்கலாம்? குஷின்னு நெனைக்கிறேன் அந்த பொண்ணு பேரு. ஸோ அது எப்படி நடக்கும்? அது அது இது நியாயமே இல்ல அப்படின்ற மாரி ஒரு நாள் ஃபுல்லா இப்படி புலம்பிட்டே இருப்பேன். கூட இருக்கவங்கலாம் புக்கு தானேன்னு லூசு மாரி பண்றேன். எங்க அம்மாட்டலாம் ஃபோன் பண்ணி சொன்னேன். இந்த மாரி ஒரு புக்கு படிச்சேன். அந்த பொண்ணு இறந்துருச்சு. என்னால இந்த தாங்கிக்க முடியல. அப்படின்னு அது அது ஒரு அது அது ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். நான் படிக்க ஆரம்பிச்சோட ஒரு லைக் நான் படிச்சுட்டு இருந்த சர்க்கிள தாண்டி ஒரு அந்த வாரமலர், சிறுவர் மலர், விகடன் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அதிகமா படிக்க ஆரம்பிச்ச ஸ்டேஜ். ஸோ அப்ப அந்த புக் வந்து என்ன ரொம்ப பாதிச்சது. என்னால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த மாரி இருந்தது எனக்கு. ஒன் டே ஓகே. அந்த எழுதினவரே வெளில வந்துட்டாருன்னு தெரிஞ்சோன தான் என்னால வெளில வர முடிஞ்சுச்சு. அவரு இன்னும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தாருன்னா, நான் இன்னும் நெனச்சுட்டே இருந்திருப்பேன். ஃபீலிங்கா அந்த அளவுக்கு அது கொஞ்சம் இதா இருந்தது. நீங்க? உங்க புக்கு? என் லைஃப்ப மாத்துனது என்னன்னா, அதான் நான் மோட்டிவேஷன் புக்ஸ் ஒன்லி. நான் வந்து ஹெல்ப் மோட்டிவேஷன் அதெல்லாம் ம். பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதான் நெறைய விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஹெல்ப் பண்ணிருக்குன்னா என்ன ஃபினான்ஷியலி இந்த ஒரு மோட்டிவேஷன் குடுத்தது தான். ச மும்பைல ஆக்சுவலி மும்பைல இருந்தேன்னா இந்த மாரி புக்கு வாங்கி வாங்கி எந்த புக் ஸ்டால் போனாலும் வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு என்னன்னா, நீங்க எண்ட் டு எண்ட் படிப்பீங்களான்னு தெரியல. நான் வந்து எந்த புக்குமே எண்ட் டு எண்ட்லாம் படிக்க மாட்டேன். என் வீட்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ புக் வச்சிருந்தேன். நான் ஊர்லயே அவ்வளோ வச்சிருக்கேன். இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமா நெறைய புக் வச்சிருக்கேன். ஃபுல்லாலாம் படிக்க மாட்டேன். எனக்கு ஒரு 2 பேஜ் படிச்சு அந்த 2 பேஜ் நம்ம லைஃப்ப ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணா போதும்னு நினைப்பேன் நான். அதுக்காக ஓகே ஒரு ரூ. 50 குடுக்குறோம், ரூ. 100 குடுக்குறோம். நீங்க அவ்வளோ குடுக்குறோம். அது ஒரு லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு ஒரு வாட்டெவர் உங்க லைஃப்ல சேஞ்ச் நடந்துச்சுன்னா, அதுக்கு இட்ஸ் நாட் ஈக்குவல். உங்க மணியெல்லாம் நீங்க ஈக்குவல் பண்ண முடியாது புக் வாங்குற அமௌண்ட்டுக்கு. அது மாரி எண்ட் டு எண்ட் படிச்சாதான்றலாம் கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, இந்த கடையில ஹோட்டல்ல வாங்கிட்டீங்க, நல்லா இல்ல ஃபுல்லா சாப்பிடணும்னா வயித்தால தான் போகும். ஸோ அத மாரி. ஸோ நமக்கு ஒரு 2 இது படிச்சாலே நமக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னா ஒய் நாட்? என்னைக்காவது திடீர்னு தோணும் எனக்கு அப்ப அந்த புக் அங்க இருக்கணும். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட எனக்கு தோணலாம். இந்த புக் படிக்கலாம். ஏதோ ஒரு இதுல இருக்கீங்க. ஒரு சுத்தி உங்கள வச்சுக்கிட்டே இருக்கிறது அது ஒரு பெட்டர். திடீர்னு எடுத்து படிப்போம். ஒரு லோ இதுல இருக்கோம். ஏதோ ஒரு டிப்ரஸா இருக்கோம். திடீர்னு பார்க்குறோம் அந்த புக்க. அத எடுத்து படிச்சா டக்குன்னு நம்ம மைண்ட சேஞ்ச் பண்ணும். ஸோ இட்ஸ் ஆல் கனெக்டிங் த டாட்ஸ்ன்ற மாரி தான். அதனாலயே நான் புக்க வாங்கி வச்சுருவேன். லைப்ரரில இங்க லைப்ரரி இருக்கு. இங்க நல்ல புக்னா நான் வாங்கி வச்சுருவேன். ஸோ வச்சுட்டு அத படிக்க மாட்டேன். வச்சிருப்பேன். அதனால நான் வருத்தப்பட மாட்டேன். படிக்காம வாங்கி வச்சிருக்கேனே வேஸ்ட்டா போதெல்லாம் கிடையாது. என்னைக்காவது நம்ம படிக்கலாம்ல. ஸோ அந்த மாரி நெறைய வந்திருக்கு. அப்படிதான் நான் மும்பைல நெறைய மக்கள் அது மாரி தான் செமினார்லாம் போயிருக்கேன். இந்த புக்க படிச்சு தான் சரி போய் அவரெல்லாம் புக் எழுதியிருப்பாரு. புக் எழுதுறது எப்படின்லாம் ஒரு புக் எடுத்திருக்காரு. டாக்லாம் பேசியிருந்தாரு. ஸோ அதில ம். நெறைய கத்துக்கிட்டேன். எப்படி ஒரு கிரவுட் ஆர்கனைஸ் பண்றது, எப்படி ஒரு ஆடியன்ஸ் எப்படி இதா வச்சுக்கிறது அதெல்லாம் கத்துக்கிட்டேன். அதுதான். இதுதான் என்னோட லைஃப்ல புக்கிங் விஷயங்கள். குட் மார்னிங். என் பையன் வந்துட்டான். அடுத்து இவன தான் புக் படிக்க வைக்கணும். தூங்கிட்டு Okay. So, yeah, I think initial meeting it is really good. ம். ஓகே. தேங்க்ஸ் இப்போ ஃபார் நம்ம வேற இதுல என்ன நீங்க ஐடியா பண்ணலாம்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அதான் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத ம். நீங்க குரூப்ல அப்படியே பண்ணுங்க. ம். நீங்களும் உங்க இப்போ ஐடியாஸ் சொல்லுங்க. நம்ம எப்படி இதை கொண்டு போகலாம் அப்படின்றது சும்மா இனிஷியல் மீட்டிங் மாதிரி போட்டோம். இட்ஸ் குட். ரிலி 3 பேர் வந்தது ரிலி நல்ல விஷயம். ம். வில் ஸ்லோலி. மத்தவங்களுக்கும் அதான் அவங்களுடைய டைம் அவங்கவுங்க அதான் இதை நம்ம என்னென்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம இந்த பாட்காஸ்ட் வச்சிருக்காங்க அதில் போடுவோம். ஸோ அதில் ம், வச்சுட்டு நம்ம அதுலேருந்து ஸ்டில் வி வில் மேக் இட் அஸ் யூனிவர்சல். இப்போ டாலஸ் மட்டும் வச்சுருக்கோம். அது இல்லாமல் ம், நம்ம இதை லைக் மற்ற ஆடியன்ஸுக்கும் இது பண்ணிட்டு தமிழ் புக் கிளப்பாக மாற்றி
எல்லாருக்கும் ம். இன்ட்ரெஸ்ட் மாதிரி பண்ணிடலாம்ல. ம். அது ஓகே தானே. ம். இங்க ம். லோக்கல்ல இருக்கிறவங்க மீட் பண்ணிக்கலாம். அப்ப அங்கங்க இருக்கிறவங்க அங்கங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஒரு நான் மீட்டப் மாதிரி. இங்க கொஞ்சம் பேரு லைப்ரரி மாதிரி இப்போ வீட்ல ஹாஸ்டல்ல வச்சிருக்காங்க அவங்க ஆல்ரெடி. இப்போ சொன்னாங்கல்ல, அது மாதிரி ராசிக்கு அது மாதிரி பார்த்துருக்கீங்க. லைப்ரரி நிறைய பேர் இங்க இப்ப வச்சிருக்காங்க. நம்ம அவங்கள மீட் ஸோ பண்ணி சூப்பர். நான் ம். இங்க எதுக்குன்னா மோஸ்ட்லி இங்க உள்ள பீப்புள் தமிழ் புக் கிடைக்காம இருப்பாங்க. நாங்க ஒரு வாங்கிக்கிட்டு இதெல்லாம் போனோம். லைக் ஒரு புக்கு கடை. புக்கு இங்க ஒரு ஏதோ வேற ஏதோ இது போகையில அங்க புக் ஸ்டால்லாம் வச்சிருந்தாங்க. சில அங்க இருந்து பாப்புலரான புக்ஸ்ன்னு சொல்லி சில புக்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்து அதெல்லாம் போட்டிருந்தாங்க. புளிய ஸோ மரத்தின் ஒரு புளிய மரத்தின் கதை அந்த மாதிரி சில ஆ. புக்ஸ் மட்டும் வையத் போட்டிருந்தாங்க. தலைமைக்கோள். ஆ, 6000 மைல் 10,000 மைல் பயணங்கள். ம், 10,000 மைல் பயணங்கள் ரொம்ப நல்ல புக். ஆமா. இறையன் பூ. நீ நிறைய இங்கே புக். சொல்லியிருக்க அந்த பொண்ணு. நான் முன்னாடி சொன்னேன். அதுவும் ரொம்ப நல்ல புக். அதில் ஆக்சுவலி அந்த புக்கு ஃபுல்லாலாம் படிச்சது கிடையாது. அதில் அவர் கடுகை பற்றி சொல்லியிருப்பாரு. மிளகு மிளகு மிளகை பற்றி சொல்லியிருப்பாரு. மிளகு பத்தி. மிளகு வந்து மிளகுக்கு இவ்வளோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். பட் அது ஒன்றே போதும் அந்த புக்கை பற்றி சொல்றதுக்கு. அதான் இங்க ஒரு லைப்ரரி மாதிரி செட் யாராவது வச்சிருந்தாங்க புக்ஸ் இருந்ததுன்னா இங்கேயும் கொஞ்சம் நம்ம சர்க்குலேட் பண்ணி கல்வியை வச்சு தமிழ் படிக்கலாம்ல இங்க. ஏன்னா தமிழ் ம், புக்ஸ் இங்க ம். லைப்ரரியில ரொம்ப கம்மி. நம்ம Yes. ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரதும் அதுக்கு தனியா வெயிட் ஆகும். ஸோ எடுத்துட்டு வரணும். அதுக்காக தான் சரி இங்க ஒரு கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான். ஓகே. ஐ ஓகே. திங்க் நல்ல ஒரு முயற்சி. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ்.